Hi friends, welcome to Spire Vitech. This is Melvin. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி கரண்ட் அட்ரஸை கெட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கரண்ட் அட்ரஸை நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு என்னென்னா லேட்டிடியூட் அண்ட் லாண்டிடியூட். இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டான அட்ரஸை வந்து கெட் பண்ண முடியும். ஓகே, லேட்டிடியூட்னா என்ன, லாண்டிடியூட்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஸோ லேட்டிடியூட் அப்படின்னும்பொழுது நார்த் அண்ட் சவுத். ஸோ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணோம். இதே லாங்கிடியூட் அப்படின்னும்போது ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டை வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணோம். ஓகே, அண்ட் தென் லாங்கிடியூட் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் அண்ட் தென் லேட்டிடியூட் வந்துட்டு ஹாரிசான்டல் லைன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் வந்து நார்த் போல் இஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சவுத் போல் இஸ் 90 டிகிரி. ஓகே, ஸோ நார்த் அண்ட் தென் சவுத்தையுமே வந்துட்டு என்னென்னா 90 டிகிரி வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஈக்குவேட்டர் பண்ணோம். அண்ட் தென் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லும்பொழுது 180 டிகிரி ஈஸ்ட் அண்ட் 180 டிகிரி வெஸ்ட். ஸோ வெஸ்ட்டையும் ஈஸ்ட்டையும் நம்மளுக்கு வந்து என்ன கவர் பண்ணோம். இங்கே வந்து பாருங்கள், அடுத்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, கிரீன்விச் லண்டன் இஸ் 0 டிகிரி லேட்டிடியூட். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 டிகிரி லேண்டிடியூட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் லேட்டிடியூட் லேண்டிடியூட். இப்போது நம்ம கோட் பார்ட்டுக்கு போவோம். இப்போது நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டிசைனில் இந்த பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஃபியூ செகண்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்ரஸஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில் ஆகும். Okay, so street name and then area, location and then postal code and then country. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே ஃபெச் பண்ணும். இந்த மாதிரி அட்ரஸை நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸில் கரெக்டாக ஃபெச் பண்ண வைக்கலாம். அதை எப்படி ஃபெச் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கரண்ட் ப்ராஜெக்டில் நம்மளுக்கு வந்துட்டு என்ன விஷயம்னா ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு என்னென்னா லேட்டிடியூட் அண்ட் தென் லாண்டிடியூட். இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லேட்டிடியூட் லேண்டிடியூட் இது ரெண்டும் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜியோ லொக்கேட்டர் அப்படின்ற இந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஜியோ லொக்கேட்டர் அப்படின்ற இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் லேட்டிடியூட் லேண்டிடியூட் கெட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது லேட்டிடியூட் லேண்டிடியூட்டை வச்சு அட்ரஸை கெட் பண்ணணும். அதுக்கு ஜியோ கோடிங் அப்படின்ற இந்த பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜியோ லொக்கேட்டர் அப்படின்ற இந்த பேக்கேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். இந்த பேக்கேஜை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாலிங் பார்ட் போயிட்டு எங்கே ஃப்ளட்டர் பப் ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை காப்பி பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டில் டெர்மினல் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ளட்டர் பப் ஆட் ஜியோலொக்கேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இங்கே இந்த லைனை கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டில் ஒரு சில கீவேர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டெப்பை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண போகிறோம். இங்கே என்னென்னா android.user android x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைனை நம்ம என்ன பண்ண சொன்னோம் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணுவோம். எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா gradle.propertiesல பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ போகிறேன். இங்கே வந்துட்டு என்னென்னா ஆண்ட்ராய்டு அப்படின்றது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா gradle ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். ஓகே, இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பைல் எஸ்டிகே வெர்ஷன் வந்து 35 அப்படின்னு சொல்லி மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே மாற்றணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப் build.gradle. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப் build.gradle, ஆண்ட்ராய்டில் ஆப்பில் build.gradle அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. ஓகே, இங்கே நம்ம மாற்றணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பைல் எஸ்டிகே வெர்ஷன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு இங்கே 35 அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் ஃபைலில் இந்த 3 லைனை ஆட் பண்ணணும். இப்போ இங்கே 3 லைன் இங்கே இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் ஆப்பில் சோர்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் இங்கே ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் புதுசாக ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணுறேன். அண்ட் தென் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் மேனிஃபெஸ்ட்டில் இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு லைன் இருக்குது, அந்த லைனையும் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே காப்பி பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 லைனும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ரீட்மி அப்படின்றதில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே இருக்குது, இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்குறேன். ஓகே,
இந்த லைன் எப்போவுமே நம்ம வந்து மெயின் டாட் சாரி இந்த இம்போர்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் பேஜோட ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த ஃபங்க்ஷனை இங்கே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மளோட மொபைலில் லொக்கேஷன் ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லி இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல வந்து பார்க்கணும். ஆன் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லாட்டிடியூட்டை கெட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டிவைஸில் லொக்கேஷன் ஆன் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செட்டிங் மேலே நம்ம டாப்பில் ரேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் செட்டிங் வரும் இல்லையா, அந்த லொக்கேஷன் செட்டிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து ஆன் ஆஃப் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த லொக்கேஷன் ஆன் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக லாட்டிடியூட் எடுக்க முடியும். நான் இனிஷியல் பீரியட்லவே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு லாட்டிடியூட் எனக்கு இங்கே வந்துடும். இப்போது இங்கே வந்து நான் ஆன் ஆஃப் வந்து பண்ணுறேன். ஆன் ஆஃப் பண்ணிடுறோம் இல்லையா, இந்த மாதிரி முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஆண்ட்ராய்டில் நம்மளோட லொக்கேஷன் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லைன். ஓகே, இன்கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா லொக்கேஷனோட செட்டிங்க்கு நம்ம நேவிகேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் ஜியோ லொக்கேட்டர் அப்படின்ற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி பேக்கேஜ் யூஸ் பண்ணி ஓப்பன் லொக்கேஷன் செட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லைனை நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த லைன் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டைரெக்டாக இந்த லொக்கேஷன் ஆன் பண்ணுறதுக்கான செட்டிங்க்கு வந்து நம்மளுக்கு மூவ் பண்ணும். ஓகே, அடுத்தது நம்ம லொக்கேஷனை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இந்த லைனுக்கு வரும் 104 இந்த லைனுக்கு வரும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்மிஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதை நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம பெர்மிஷனில் அலோ கொடுப்போம், டெனி கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்போது நம்ம என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத செக் பண்ணும். டெனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு லைனுக்குள்ளே பேராக்குள்ளே நம்மளுக்கு கோடிங் வந்து என்ட்ரி ஆகும். ஓகே, வெரி ஃபஸ்ட்டு டைம் டெனிட் தான் இருக்கும். அடுத்தது தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டெனிட் இருக்கிறதுனால ரெக்வஸ்ட் பர்மிஷன் வந்து கொடுக்கும். இந்த ரெக்வஸ்ட் பர்மிஷன் தான் வந்துட்டு என்னென்னா ஒரு பாப்பப் வந்து ஷோ ஆகும். அந்த பாப்பப் உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்பொழுது அந்த பாப்பப்பை நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் தென் அதில் நம்ம அலோ கொடுத்துட்டோம் அப்படின்னா லாட்டிடியூட்டை நம்மளுக்கு இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா லாட்டிடியூட்டையும் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இந்த எலிவேட்டட் பட்டனில் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஆல்ரைட், இங்கே நான் லொக்கேஷன் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது நான் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகே, இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் கரண்ட் லொக்கேஷன் கரண்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து லாட்டிடியூட்டையும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம இதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டெனீட் அண்ட் தென் டெனீட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெனீட் இருக்குது, இங்கே ஒரு டெனீட் இருக்குது. ஸோ 2 டெனீட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைம் இனிஷியல் பீரியடில் நம்ம செக் பண்ணுறது இந்த டெனீட். இது செகண்ட் டைம் நம்மளுக்கு பெர்மிஷன் கேட்கும் இல்லையா, அப்போது நம்ம அந்த பெர்மிஷனில் டெனீட் கொடுத்தா என்ன வரும் அப்படின்றது தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கெட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இங்கே எனக்கு இப்போ இங்கே வந்து பாருங்கள் டீபக் வச்சுருக்கிறதுனால இந்த லைனுக்கு வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இனிஷியலாக இஸ் லொக்கேஷன் சர்வீஸ் எனபிள்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே செக் பண்ணணும். நம்மளுக்கு செக் பண்ணி என்ன பண்ணோன்னா அடுத்த லைனுக்கு நம்ம கொண்டு போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம லொக்கேஷன் வந்துட்டு ஆஃபில் வச்சுருக்கோம். ஆஃபில் வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேவிகேஷன் வந்து பண்ணுறோம். எதுக்கு நேவிகேஷன் பண்ணுறோன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணுறதுக்கான செட்டிங்க்கு நேவிகேஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம லொக்கேஷனை இங்கே ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பேக் கொடுத்து திருப்பி பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது திருப்பி அதே லைனுக்கு வரும். திருப்பி நம்ம செக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ வரும். இப்போ எப்படி ட்ரூ வருது அப்படின்னா லொக்கேஷன் அங்கே ஆன் பண்ணிட்டோம், அதனால் நம்மளுக்கு ட்ரூ கண்டிஷன் இங்கே ட்ரூ கண்டிஷன் நம்மளுக்கு இங்கே ட்ரூ வருது. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணும்போது பெர்மிஷன் வந்து செக் பண்ணுறாங்க. இந்த பெர்மிஷன் செக் பண்ணும்பொழுது வெரி ஃபஸ்ட் டைம் என்ன வரும் அப்படின்னா டெனீட் அப்படின்றது தான் வரும். இங்கே வந்து பாருங்கள் லொக்கேஷன் பெர்மிஷன் டெனீட் அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது, அதனால் டெனீட் தான் வரும். ஸோ டெனீட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ரெக்வஸ்ட் பெர்மிஷனை எனேபிள் பண்ணுறோம். ஸோ 110 இந்த லைனுக்கு வந்து போகிறோம். ஓகே, நான் வந்து பாஸ் பண்ணுறேன். எடுத்து அடுத்த லைனுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்அப் வருது. இந்த பாப்அப் தான் வந்துட்டு என்னென்னா பெர்மிஷன். இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ செகண்ட் டைம் நீங்கள் டோன்ட் அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா டெனீட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே வரும். இதே நம்மளுக்கு வந்துட்டு while using the app and only one time கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்துட்டு டைரெக்டாக இந்த லைனுக்கு வரும். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற இந்த பெர்மிஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து நம்மளுக்கு லைன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் எப்படி வந்துட்டு லாட்டிடியூட் எடுக்கிறாங்க, இந்த பெர்மிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான், லொக்கேஷன் எனேபிள் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லைனை நம்ம கொடுக்குறோம். ஓகே, நான் வந்துட்டு while using the app அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னென்னா இங்கே வந்து பாருங்கள் இது ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா டெனீட் கொடுக்கல, நான் வந்து அலோவ் கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு இங்கே ஃபால்ஸ் வருதுனால இந்த ஆப்ஷனுக்கு வராது. அதே மாதிரி கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டெனீட் ஃபார் எவரா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷனும் கொடுக்கல, ஏன்னா அலோவ் கொடுத்துட்டோம். அதனால் இங்கேயும் ஃபால்ஸ் வருது. ஸோ இந்த 2 எரருக்கும் மெசேஜுக்கும் போகாமல் டைரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா லாட்டிடியூட்க்கு நம்மளுக்கு வந்துடும். இந்த லாட்டிடியூட்டில் நம்மளுக்கு லாட்டிடியூட்டையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்மளுக்கு லாட்டிடியூட் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நான் அதோட டேட்டா டைப் என்னென்னா பொசிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து lat long அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிளை நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ லாட்டிடியூட் க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து ஃபியூச்சர், அதனால் await வந்து யூஸ் பண்ணோம். நம்ம இங்கே அசைன்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் await அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். await அப்படின்றது நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் வந்து கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம பிரிண்ட் வந்து கொடுப்போம். பிரிண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா lat அண்ட் long அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இந்த வேரியபிளை உள்ள நான் கால் பண்ணுறேன், lat long அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா லாட்டிடியூட்டும் பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் டீபக்கில் மியூட் கொடுக்குறேன். நான் இங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து லாட்டிடியூட் பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து பாருங்கள் லாண்டிடியூட்டும் கீழே நம்மளுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா லாண்டிடியூட் கெட் பண்ணுறது தான். லாண்டிடியூட்டும் கெட் பண்ணிடும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தது வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு லாட்டிடியூட் கிடச்சிருச்சு. ஸோ லாட்டிடியூட்டை வச்சு நம்ம அட்ரஸை வந்து கெட் பண்ணணும். ஸோ அட்ரஸ் கெட் பண்ணுறதுக்கு ஜியோ கோடிங் அப்படின்ற இந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜியோ கோடிங் அப்படின்னு இந்த பேக்கேஜ்க்கு வந்து போவோம். இந்த பேக்கேஜில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃப்ளட்டர் பப் ஆட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் டெர்மினல் கொடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காப்பி பண்ண லைனை கொடுத்து என்டர் ஜஸ்ட் கொடுத்தா போதும், ப்ராஜெக்டில் பேக்கேஜஸ் வந்து ஆட் ஆகும். ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரீட்மி வந்து போகணும். ரீட்மியில் என்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே ஆல்ரெடி இந்த ஸ்டெப் நம்ம ஜியோ லொக்கேட்டர் அப்படின்றதுலையே இங்கே இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை, அதனால் டசன்ட் மேட்டர். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பைல் எஸ்டி கொஷின் 33 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 33 வந்து கொடுக்கணும். ஸோ ஆண்ட்ராய்டு போகிறோம், இங்கே ஆப் போகிறோம், build.gradle கம்பைல் எஸ்டிகே வெர்ஷன் இங்கே 35 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து என்னென்னா இங்கே 33ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 33யை விட உள்ள நம்ம யூஸ் பண்ணுற வேர்ஷன் வந்து 35. ஸோ கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ கிரேட்டர் தென்னாக இருந்தால் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே கம்பைல் எஸ்டிகே வெர்ஷனில் கிரேட்டர் தென் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஜியோ கோடிங்கில் 33 இருக்குது, 33 யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 35 யூஸ் பண்ணுறோம். லோயர் வெர்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் 35 இருக்கட்டும். ஸோ இந்த 3 ஸ்டெப் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே லாண்டிடியூட்டை பாஸ் பண்ணி அட்ரஸ் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த ஒரு லைனை காப்பி பண்ணுறோம். இந்த ஒரு லைனை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுகிறேன். ஃபியூச்சர் இங்கே நான் வாய்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன், வேறு எதுவும் நான் கொடுக்கல. அண்ட் தென் கெட் அட்ரஸ் அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இதுவும் வந்து ஃப்யூச்சரில் தான் இருக்கணும், அதனால் அசைன்க்கு வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் நான் காப்பி பண்ண லைனை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இம்போர்ட் நம்ம பேஜோட ஸ்டார்டிங்கில் தான் கொடுக்கணும். நான் இங்கே ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு லைனுக்கு லாண்டிடியூட்டும் நம்ம பாஸ் பண்ணணும். லாண்டிடியூட் நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டைரெக்டாக ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டன் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டன் ஆகுறத நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆர்குமெண்ட் நம்ம வாங்குகிறோம்.
ஓகே. ஸோ என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா பொசிஷன் அப்படின்றது ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா அதில் தான் லேட்டிடியூட் லேண்டிடியூட் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் பொசிஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பொசிஷன் லேட் லாங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இப்போது இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணணும். ஓகே. இந்த ஆர்டர் பண்ணி தான் இங்கே நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு லேட்டிடியூட் இருக்குது, அடுத்தது லாங்கிடியூட் இருக்குது. எப்போவுமே இந்த ஆர்டரை நம்ம மாற்றக்கூடாது. இந்த ஆர்டரை மாற்றிட்டோம் அப்படின்னா லொக்கேஷன் நம்மளுக்கு மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு லேட்டிடியூட் கொடுக்கணும், அடுத்தது லேண்டிடியூட் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே லேட் லாங் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது லேட்டிடியூட் சூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது லேட் லாங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாங்கிடியூட் யூஸ் பண்ணணும். இப்போது லாங்கிடியூட் யூஸ் பண்ணுறோம். இப்போ அங்கே இப்போ நம்ம இங்கே ஆர்குமெண்ட்டாக வாங்கி இங்கே நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி கால் பண்ணியிருக்க அதே இடத்துல திருப்பி கால் பண்ண போகிறோம். இங்கே கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம லேட்டிடியூட் கெட் பண்ண போகிறோம். லேட்டிடியூட் கெட் பண்ணதுக்கப்புறமா இந்த கெட் அட்ரஸில் லேண்டிடியூட்டும் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த லேட் லாங்கை நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி பாஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு இனஃப். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனில் எப்படி அட்ரஸ் நம்மளுக்கு பிரிண்ட் வருது அப்படின்றத லேண்டிடியூட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் பிரிண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளேஸ் மார்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் மார்க்கை நான் உள்ளே வந்து கொடுத்து நான் என்டர் வந்து கொடுக்குறேன். இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து நான் வந்து வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீபக் மோடில் அன்மியூட் பண்ணுறேன். திருப்பி அகெயின் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நடக்கிற அதே காமன் திங்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே நடக்கும். அடுத்தது நம்மளுக்கு அட்ரஸ் கெட் ஆன உடனே அடுத்த லைனுக்கு நம்மளுக்கு பாஸ் ஆகும். இப்போ இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் லேண்டிடியூட் பாஸ் ஆன உடனே அட்ரஸ் நம்மளுக்கு வருது. ஸோ இது லிஸ்ட் அப்படின்றதுனால 5 விதமான அட்ரஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதில் எப்போவுமே 0th 1 தான் நம்ம எடுப்போம். ஸோ 0th 1 எடுக்கலாம். ஸோ இந்த அட்ரஸில் வந்து பாருங்கள் நேம், ஸ்ட்ரீட், கண்ட்ரி கோடு, போஸ்டல் கோடு அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா, இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகே. இப்போ இந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு அட்ரஸ் ரிட்டன் ஆகுது இல்லையா, இந்த அட்ரஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் லோட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம எமுலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா கலிஃபோர்னியாவோட லேண்டிடியூட் எடுத்துக்கும். அதனால் கலிஃபோர்னியா அட்ரஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதே நம்மளுக்கு அட்ரஸ் வேறு வேணும் அப்படின்னா நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸை லைவ் டிவைஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் லொக்கேஷனை ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெச் பண்ணும். ஓகே. இப்போ நம்ம அட்ரஸை எடுத்துட்டோம். இப்போ எடுத்த அட்ரஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் லோட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோலர்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிள் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன வேரியபிள் அப்படின்னா இங்கே வருங்க பாருங்கள் ஃபைனல் ஓகே அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நான் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து பிளேஸ் மார்க்கில் நான் 0th 1 அட்ரஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் அட்ரஸ் வருது, அதில் 0th 1 மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போது நான் இங்கே செட் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன் செட் ஸ்டேட் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதனால் செட் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கான கண்ட்ரோலர் ஸ்ட்ரீட் கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரீட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் டேட்டா வந்து அப்டேட் ஆகும். இப்போ நம்ம என்ன டேட்டா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கொட்டேட்குள்ளே, ஏன்னா ஸ்ட்ரிங்கில் தான் அப்டேட் பண்ணணும். அதனால் அட்ரஸ் டாட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்னென்ன அட்ரஸோ அது எல்லாமே இங்கே நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்ட்ரீட். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கடைசியாக செமிகோலன் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா. ஸோ அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே சிங்கிள் கொட்டேட்டில் அட்ரஸ் டாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா. ஓகே. கடைசியாக வந்து செமிகோலன். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்காலிட்டி. ஸோ லோக்காலிட்டி டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அண்ட் தென் இங்கே நம்ம அட்ரஸ் டாட் லோக்காலிட்டி அண்ட் தென் நம்ம டெர்மினேட் பண்ணுறோம். அடுத்தது போஸ்டல் கோட். ஸோ போஸ்டல் கோட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நம்ம அட்ரஸ் டாட் போஸ்டல் கோட் தான் வந்துட்டு என்னென்னா பின்கோட். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரி கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே நம்ம அட்ரஸ் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்து கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணுறோம். இப்படி சூஸ் பண்ணாலே நம்மளுக்கு இனஃப். இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ அகெயின் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். வித்தின் அ ஃபியூ செகண்டில் இங்கே டேட்டாஸ்க்கான அட்ரஸ் எல்லாமே இங்கே ஃபில் ஆகும். இப்போ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்ரஸை லைவாக கெட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். 2 பேக்கேஜ் யூஸ் பண்ணாலே
போதுமானது. ஸோ மேலே நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டெப் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து உங்களுக்கான கரண்ட் அட்ரஸை எடுத்துட முடியும். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ஒரு டெவலப்பராக மாறிடுங்க. தேங்க்யூ காய்ஸ், ஹேவ் a nice day, bye bye.